அவரை போய் கஷ்டப்படுத்திட்டீங்களே ஓனர். ஏய் சத்யா நிறுத்து. என்ன பேசிக்கிட்டே இருக்க நீ? உனக்கு அந்த மகேஷ் பத்தி என்ன தெரியும்? அவன் கூட எத்தனை நாள் பழக்கம் உனக்கு? நான் அவன் கூட வாழ்ந்திருக்கேன். நீங்க எல்லாருமே அவனை வெளியே மட்டும்தான் பாத்திருக்கீங்க. ஆனா நான் அவன் கூடவே இருந்து பாத்திருக்கேன். அவன் யார்கிட்ட எப்போ எப்படி நடிப்பான்னு எனக்கு தான் முழுசா தெரியும். சும்மா பேசாத அவனை பத்தி. இங்க பாரு, நான் அனுபவிச்ச சித்திரவதையில நீங்க எல்லாம் ஒரு 5% அனுபவிச்சிருந்தா இவனெல்லாம் உங்க பக்கத்திலே சேர்க்க மாட்டீங்க. இதெல்லாம் வேண்டான்னுதான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கடந்து போயிட்டு இருக்கேன். சரி ஓனர், நீங்க சொல்ற மாதிரி அவரு தப்பானவராவே இருக்கட்டும். ஆனா நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. என்ன மட்டும் நீங்க நம்புறீங்கல்ல? நான் ஒரு குடிகாரன், ஒரு பொறுக்கி, கொலைகேசுக்கு கையெழுத்து போட்டுட்டு இருக்க ஒரு அக்யூஸ்ட். இந்த உலகத்துல யாருமே என்ன நல்லவன் கொஞ்சம் கூட நம்பினதே கிடையாது. ஆனா என்ன நம்பின ஒரு ஆள் யாரு? நீங்க மட்டும்தான். அது என்ன ஓனர்? என் பழசெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தவங்க கூட என்ன பக்கத்திலே வச்சுக்க மாட்டான். ஆனா நீங்க என்ன ஒரு மனுஷனா மதிச்சு என்ன நல்லவனா மாத்தி இருக்கிறீங்க. இந்த உங்க பக்கத்திலே வேலைக்கு வச்சிருக்கிறீங்க. எப்பேற்பட்ட பாவம் பண்ணவனும் கங்கையில போய் குளிச்சான்னு வச்சுங்களேன் சுத்தமாயிருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு உண்மையா பொய்யெல்லாம் தெரியாது ஓனர். ஆனா தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் உங்களை மாதிரி யாராவது நல்லவங்க கூட இருந்தாங்கன்னா, அவங்கள சரியா வழி நடத்தினாங்கன்னா அவன் கண்டிப்பா நல்லவனா மாறிடுவான். என்ன அந்த அளவுக்கு கரெக்டா ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க. ஆனா ஏன் தான் அவரை ஒண்டி இப்படி ஒதுக்குறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா ஒண்ணு என் ஆள் மனசுல இருந்து சொல்றேன், மயசு திருந்திட்டாப்ல. அது எனக்கு, உங்க மாமா வெற்றிக்கு, உங்க அக்கா துளசிக்குன்னு எல்லாருக்குமே புரியுது ஓனர். ஆனா உங்களுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தான் தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேன் ஓனர், என்னை விட 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு நல்ல ஒரு மகேஷ் ஓனர். அவரோட பாஸ்ட பத்தி எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனா இப்போதைக்கு அவர் எனக்கு கடவுளுக்கு நிகரா தெர்றாரு. அவர் மேல கோவப்பட்டுட்டே உங்க வாழ்க்கையை நீங்க விட்டுற போறீங்க ஓனர். கொஞ்சம் யோசிங்க. தோணுச்சு சொன்ன. எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கிற வீக்னஸ் தான் அது. கல்யாண நாளை மறக்கிறதுங்கிறது எல்லா ஆம்பளைங்களோட பொதுவான ஒரு வீக்னஸ் தான். தோ இங்க நிக்கிறாரு உங்க புள்ள வெற்றி, அவர்கிட்ட கேளுங்க. ஏங்க நமக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சு சொல்லுங்க? எனக்கு தெரியாதாங்க. அதான் இது என்னைக்கு இது ஒரு மாசத்துல வரும். அது இது ஏப்ரல் கிடையாது, மேயும் வராம மேக்கு அப்புறம் ஜூன்ல வரும். கரெக்டா? ஜூன் 15. அப்படியா? 15 நம்ம ரெடியா இருக்கணும். அப்பதான் 25. 25 26 ஏதோ ஜூன் மாசத்துல ஒரு நாளுங்க, மன்னிச்சிருங்க. பாத்தீங்களா, இதுதான் ஆம்பளைங்களோட லட்சணம். நாம தான் பிறந்த நாள், கல்யாண நாள், அவங்கள சந்திச்ச நாள், ஏன் அன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்டோன்னு கூட நாம எல்லாத்தையும் மனசுல எழுதி வச்சுப்போம். அவங்க விஷ் பண்ணுவாங்க, வெளியில கூட்டிட்டு போவாங்கன்னு ஏங்கி காத்துட்டு இருப்போம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஊர் சுத்திட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே மாமாவும் அப்படிதான் மறந்திருப்பாரு இல்லத்த? மா என்னம்மா நீ சிரி பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு நீ உருன்னு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ என்னம்மா உனக்கு அவரை நீ பார்க்கணும், நீ பார்த்தா சிரிப்பா? அவள் தானே நான் உன்னை கூப்பிட்டு போறாரு. இல்லடா வெற்றி, அவரே இன்னும் என்ன கூப்பிடல. நான் எப்படிடா போறது? வெயிட்டியா, ஐ வில் கால் அவருக்கு. மாமா புருஷன் போன் எடுக்க மாட்டேங்கிறாப்ல. நான் போன் பண்ணி ஒரு போன் எடுக்கல, உன் புருஷனுக்கு அப்படின்னு பிஸியான ஒர்க்கு. புரியல எனக்கு. என்னடா போன் எடுக்கலையா? அதானே சொல்லிட்டு இருக்கிறேன். டேய், நானே எல்லா கோவத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வீட்ல இருக்கும் போதே போன் பண்ணி பாத்துட்டேன்.
எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மா விடுமா, ஃபீல் பண்ணாத. உன்னோட லவ் எப்படி நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டேன். இது லவ் டுடே இல்ல, லவ் எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே. ஓகே, நான் கூட்டு போறேன் அப்பா கிட்ட. வா. அத்தை, புருஷன் பொண்டாட்டி உறவுல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். 2 பேரும் பிடிவாதமா முறுக்கிட்டு நின்னோம்னா அந்த வாழ்க்கை நிலைக்காதுன்னு நீங்க தானே அத்தை எனக்கு எப்பவும் சொல்லுவீங்க. இங்க பாரு, உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிற மனப்பக்குவம் என்கிட்ட இல்ல. பெருசா உன் புள்ளதான் வசதின்னு போனல, போ கிளம்பு. அப்புறம் எதுக்கு திரும்ப வந்திருக்க? ஆ? நீதான் ரொம்ப ரோசக்காரியாச்சு. ஆ? இப்ப அந்த ரோஷமெல்லாம் எங்க போச்சு? மாமா, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கிற சௌகரியம் அங்க இருக்காதுல்ல. அதான் அத்தையால அங்க இருக்க முடியல போல இருக்கு. அவ பையன் தான் நல்லா பாத்துக்கிறேன்னு நம்பிக்கையில கொடுத்து கூட்டிட்டு போனா. அப்பா அப்பா, நாங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். உங்களை மதிச்சு உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் அசிங்கமா வெளியே நிக்க வச்சு கேவலப்படுத்துவீங்களா? வாங்க மகனே. ஓ, மருமகளும் சேர்ந்து வந்திருக்காப்ல. நினைச்சேன் குட்டியை இறக்கி ஆழம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்னடானா அம்மாவை இறக்கி ஆழம் பார்த்திருக்க. தெரியும்டா, நீங்கெல்லாம் எங்க சுத்தினாலும் என் காலடிக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஊரெல்லாம் நீ மாமியார் வீட்டுல செட்டில் ஆயிட்டன்னு மூஞ்சில காரி துப்புறாங்களா? அவமானத்தை தாங்க முடியலன்னு அலறி அடிச்சு ஓடி வரீங்களோ? யாரும் என்ன அவமானப்படுத்தலப்பா. ஏன் புருஷன் வீட்டில் பொண்டாட்டி வந்து வாழ்றது இல்லையா? அதே மாதிரி பொண்டாட்டி வீட்டில் புருஷன் வாழ்ந்தா அவனை தப்பு இல்லை. நீங்க தான் இப்படி வன்மத்தை கைக்கிட்டு இருக்கீங்களே தவிர வேற யாரும் துப்பு இல்லை. என்னதான் சூடு சொரணம் இல்லைனாலும் மாமியார் வீட்டு கஞ்சி 1 மாசத்துக்கு தாண்டா தாங்கும்.